Hi, hello, vanakkam. Exercise 7.1 la first sum. The radius and height of a cylinder are in the ratio 5:7, and if the curved surface area is 5500 square centimeter, find its radius and height. சிலிண்டரோட ரேடியஸு ஹைட்டோட ரேஷியோ வந்து என்னது கொடுத்துருக்காங்க 5:7. வேல்யூவில் கொடுக்காம ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. சிஎஸ்ஐயோட வேல்யூ, சிஎஸ்ஐக்கு ஃபார்முலா வந்து சிஎஸ்ஐ அப்போ சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 2πRH. 2πRHோட வேல்யூ கொடுத்து ரேடியஸ் என்ன ஹைட் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் ரேஷியோவில் இருந்ததுன்னா அது ஃப்ராக்ஷன் எழுதும். R/H இஸ் ஈக்குவல் டு 5/7. ரேடியஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹைட் எழுதலாம் சரி, ஹைட்டை இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ் எழுதினாலும் சரி. R is equal to 5/7 into H. இது ஒன்று நேம் பண்ணிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச வேல்யூ CSA is equal to 5500. CSA குரிய ஃபார்முலா 2πRH is equal to 5500. பைக்கு நமக்கு தெரிஞ்ச வேல்யூ 2 into 22/7. ரேடியஸ் வந்து 5/7 into height is equal to 5500. இங்கே எதுவுமே கேன்சல் ஆகாது, எல்லாத்தையும் ரைட் சைடு எப்படி கொண்டு போகலாம். H squared is equal to 5500 into 7 into 7 divided by இதெல்லாம் டினாமினேட்டர் வரும் 2 into 22 into 5. 5ஆல் கட் கொடுத்தோம் அப்படின்னா 1100. 11ஆல் கட் கொடுத்தோம் அப்படின்னா 100. இது ஒரு 2 50, அடுத்து 2 25. அப்போ நமக்கு H squared is equal to என்ன எடுத்திருக்கு 25 into 7 into 7. ஹைட் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா H is equal to 5 into 7 35 சென்டிமீட்டர். இப்போ ஹைட் கண்டுபிடிச்சாச்சு, ரேடியஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். ரேடியஸுக்கு நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் எப்படி 5/7 into height. So radius is equal to 5/7 into 35. 5 7s are 35. So 25 centimeter radius. So height வந்து 35 centimeter, radius வந்து 25 centimeter. இதுதான் இந்த சம்முக்குரிய ஆன்சர்.